காதலிச்சிருக்கேன், எல்லா இமோஷன்ஸுமே காட்டியிருக்கேன். எனக்கு வந்து கோவம் நிறைய பட்டிருக்கேன் சார் அந்த வீட்டுல. அண்ட் கோவம் நிறைய பட்டிருக்கேன் வீட்டுல. நல்லாவே பாத்துருக்கோம். சண்டை நிறைய போட்டிருக்கேன். ஆமா, நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்தோம். ரெட் கார்டு வாங்கணும் அப்படின்ற அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் சார். அது பண்ணது வந்து சாண்ட்ரா. முதல்ல சாரி, நான் முதல்ல வந்து கேட்கணும். வெரி சாரி நடந்தது எல்லாத்துக்குமே. அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முந்தின வீக்கில் எல்லாரும் அந்த வீட்டில் என்னை வேண்டான்னு சொன்னப்போ என்னை ஓடி வந்து வேணும்னு சொல்லி அழுதுட்டு கட்டி பிடிச்சது பாரு. ஆனால் அவள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போ தனியாக கேட்டு முன்னாடி நின்னது அந்த ஏவியில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் போயிருக்கணும், கட்டி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. அப்போ விட்ட ஹக்கு இப்போ கொடுக்குறேன். நிஜமாலே அங்க கேட் கிட்ட வந்து போயிட்டேன் சார். போயிட்டு நான் அந்த நேரத்துல எனக்கு தோணுனது ஒன்னே ஒண்ணுதான், இத்தனை நாட்கள் இந்த வீட்டுல இருந்திருக்கோமே, அந்த வீட்டை தான் சார் நான் வந்து பார்த்தேன். எனக்கு என்னன்னா, நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல இருந்திருக்காங்க, பட் நான் என்னைக்குமே அந்த வீட்டுல நானாவது இருந்திருக்கேன். அப்ப அந்த இடத்துல நான் தனிமையை நிறைய நேரத்துல அனுபவிச்சிருக்கேன் அந்த வீட்டுல. சோ எனக்கு யாரும் வரல அப்படின்ற அந்த தாட்லாம் என் மைண்ட்ல தோணவே இல்லை சார். ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் தட் ஹவுஸ். ஓகே, இந்த வீட்டுல இவ்வளோ நாட்கள் இருந்த அந்த மெமரிஸ் மட்டும் தான் அப்படியே போயிட்டே இருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் சார். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டதும்